அன்பு நிறைந்தவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவரை பார்த்து சொல்லுங்க, எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு நேசர் உண்டு. நீங்களே பாடுங்க பாபாவுடைய. அவர்தான் துராபகதரனா, எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. கண்ணை மூடி கையை உயர்த்தி, அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறதுக்கு அவமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை ஆராதனை எங்களோடு அசைவாடும், எங்களை ஆளுகை செய்ய எங்களோடு பேசுங்கப்பா. அடிக்கிறவன் கருத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். கொம்பை உயர்த்தினீரே, தலையை உயர்த்தினீரே, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்க பாடுங்க. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு, சந்தத உயர்த்தி வெட்கப்பட்டு, வெட்கப்பட்டு, ஒரு நாளும் வெட்கப்பட்டு. சேர்த்து சொல்லுவோம், நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு. ஜீசஸ், என் புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். என் புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். சேர்ந்து சொல்லுங்க, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அறிக்கை பண்ணுங்க பாப்போம். ஓ, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. காத்திரு காத்திரு என்றீரே, காத்திருந்து புது பலன் பெற்று கொண்டேன். சொல்லுவோம், காத்திரு. பலத்தினால் என்னை பலப்படுத்தி உயர எழும்ப செய்தீர். பலத்தினால் என்னை பலப்படுத்தி உயர
உயர எழும்ப செய்தீர். கையை உயர்த்தி நன்றி. நீங்களே சொல்லுங்க விசுவாசத்தோடு. நன்றி ஏசையா, நன்றி. சபையே, அவர் செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து, ஓ ஏசையா, வெட்கப்பட்டு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நல்ல கரங்களை தட்டி இந்த காலை வேளையில் அவருக்கு எல்லா கனமும் எல்லா மகிமையும். Thank you Jesus. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. பக்கத்துல பார்த்து கொஞ்சம் சந்தோஷமா கையை பிடிச்சு சொல்லுங்க பாப்பா, ஒரு நாளும் நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. முடிஞ்சா இருக்கிற இடத்துல அப்படி எழுமி நின்று கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஆராதிக்க போறோம், முடிந்தவர்கள் மாத்திரம். Thank you Jesus. எல்லாருடைய கண்கள் மூடி இருக்கட்டும். ஒரு முக்கியமான நேரம். கர்த்தருடைய சமூகம் ஒரு விளையாடுகிற இடம் இல்ல. கர்த்தருடைய பந்தி ஒரு சடங்காச்சாரம் அல்ல, அது ஒரு பயபக்திக்குரிய இடம். எல்லாருடைய கண்கள் மூடி இருக்கட்டும். வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, 7 குத்த விளக்கின் மத்தியில் உலாவுகிற பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். எல்லாருடைய கண்கள் மூடி இருக்கட்டும். கண்ணை திறந்து யாரை வேடிக்கை பார்க்க வேணாம். வாலிபர்கள், சிறு எல்லாரும் கண்ணை மூடுங்க. கண்ணை மூடி அப்பாவுக்கு மாத்திரம் உயர்த்து. அப்படியே கொஞ்ச நேரம் ஆவில் நிரம்பி வாயை திறந்து அப்படியே அபிஷேகம் பெற்றவர்கள் அந்நிய பாஷை கொஞ்ச நேரம் பேசுங்க பாப்போம். அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கு தானே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். நல்ல வாயில திறந்து கொஞ்ச நேரம் அப்படியே அப்பா உயர்த்தி, ஆண்டவரே என்ன நிரப்புங்கப்பான்னு கேளுங்க. என்ன நிரப்புங்கப்பான்னு கேளுங்க. ஒரு புதிய பலத்தால் என்ன நிரப்புங்கப்பான்னு கேளுங்க. ஒரு புதிய அபிஷேகத்தால் என்ன நிரப்புங்கப்பான்னு கேளுங்க. ஒரு புதிய வல்லமையால் என்ன நிரப்புங்கப்பான்னு கேளுங்க. நல்ல சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆவில் நிரம்பி, ஓ ஆவியிலே ஆனல் உள்ளவர்களா இருங்கள். நல்ல கொஞ்ச நேரம் சத்தத்தை உயர்த்தி, நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆவில நிரம்பி கொஞ்ச நேரம். நீங்க பேச ஆரம்பிக்கும் போதே ஒரு தேவனால் அபிஷேகம், நீங்க பேச ஆரம்பிக்கும் போதே ஒரு மகிமையான அபிஷேகம் உங்கள் சிரசை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் செயல்படாத ஒரு தேவ வல்லமை, இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் செயல்படாத ஒரு தேவ அபிஷேகம் இந்த காலை வேளையில் யாவர் மேலும், தாகமுள்ள யாவர் மேலும், வறண்ட நிலத்தில் யாவர் மேலும் ஒரு மகிமையான அபிஷேகத்தை காத்திருந்த காலை வேளையில் நல்ல கரங்களை தட்டி, எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி, ரெண்டு கையை பரலோகத்துக்கு நேரா உயர்த்தி, அவர் எத்தனை உண்மை உள்ளவராக இருக்கிறீர், எத்தனை உண்மை உள்ளவராக இருக்கிறீர் ஆண்டவரே. தூரமலகரணா இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே. சொல்லுங்க சொல்லுங்க, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. சத்தத்தை உயர்த்தி எல்லாரும், இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. சொல்லுங்க, இடைவிடா இடைவிடா நன்றி உமக்கு
உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? என்ன நடந்தாலும் யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. சொல்லுங்க, நன்றி நன்றி இடைவிடா நல்ல சத்தத்தை உயர்த்தி எவ்வளவு சத்தம் போட முடியுமோ? இடைவிடா எல்லாவற்றிற்காகவும் நன்றி சொல்லுங்க. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே. என்ன தேடி வந்தீங்களேப்பா, என்ன எல்லாரும் என்னை வெறுத்த போதிலும் என்ன தேடி வந்தீங்களா ஆண்டவரே? என் கண்ணீரை துடைச்சு என்ன அரவணைச்சீங்களேப்பா. ரெண்டு கையை உயர்த்தி நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா அவர் செய்த நன்மைகள் எண்ணி பார்த்து அப்படியே நன்றின்னு சொல்லுங்க. இடைவிடா துரபகமலதரனா சிதிரிலா பரகுரோலா சொல்லுங்க சொல்லுங்க. இடைவிடா நன்றி ஒரு பகபல பதரனலகா சிதிரேது ரமபகலகா. சொல்லுங்க சொல்லுங்க, நன்றி இடைவிடா தூரி மமகலா. கண்ண மூடி அப்பாவை பார்த்து இணையில்லா தேவன் உமக்குத்தானே. அப்படியே துதிச்சுட்டே இருங்க பாப்போம், துதிச்சுட்டே இருங்க பாப்போம். வேதம் சொல்லுகிறது, நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள், ஜபத்திலே உங்களை தரித்து கொள்ளுங்கள். ஓ ரமமம சிகதர பலகுரணமல தீர பகதுரி தரபல மரணா சிதரே பகதர பலகதர. சிறுமையும் மேலிமையும் மான என்மேல் நினைவாயிருப்பவரே, என் பலனும் நீரே, என் கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. என் பலனும் நீரே, என் கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறே. கையை உயர்த்தி சிறுமையும் மேலிமையும் மான என் மேல் நினைவாயிருப்பவரே, என் பலனும் நீரே, என் கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் பலனோ ஓ என் கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறே. கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கேளுங்க அவரிடத்துல, கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே, என் கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறே. இந்த மாயையான உலகத்தில் அவரே நம்முடைய பலனாய் இருக்கிறார்.
இந்த மாயான உலகத்தில் அவரே நம்முடைய துருகமாய் இருக்கிறார், நம்முடைய கேடகமாய் இருக்கிறார். சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் ஏற்ற நேரத்தில் வாக்கு தத்தங்களை கொடுத்து நம்முடைய ஆத்துமாவை உயிரடைய செய்கிறவர். சோர்ந்து போன வேலைகளில பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நேரத்திலையும் சோர்ந்து போய் முடியாமல் பலன் இழந்து போன நேரத்திலெல்லாம் கர்த்தர் ஏற்ற நேரத்தில் வாக்கு தத்தங்களை கொடுத்து நம்மை உயிரடைய செய்கிறாரே. அவர் எத்தனை நல்லவர், அவர் எத்தனை நல்லவர், அவர் எத்தனை கிருபை பொருந்தியவர். நல்ல ரெண்டு கரங்களை தட்டி அந்த நல்ல தெய்வத்திற்கு எல்லா கணமும் எல்லா மகிமையும் ஓ ரமமம செதரகதுர பலகரனிலா ஸ்ரீதர பகதூர மலமதுர மணலரா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு அப்படி நீங்களே பாடுங்க பாபா. உங்க சித்தம் செய்யற ஆண்டவரே, இதயத்தின் சொல்லுங்க ஏசையா, ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. இம்மட்டும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை ஆளுகை செய்யும், எங்களோடு பேசும். முடிக்கிறபின் கர்த்தர் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். எல்லாரும் உட்காரும். Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. அல்ல சத்தமா ஹalleluya. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் உண்மை உள்ளவர். ஆமென். மனிதர்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், பெற்ற தாயும் தகப்பனும் கூட ஒரு நாள் மாறலாம். வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். ஏற்ற காலத்தில் கொடுத்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவார். ஆமென். ஒரே ஒரு நிமிடம் மாத்திரம் வலது கரத்தை ஆண்டவருக்கு நேரா உயர்த்துங்க பாவம். Thank you Jesus. உண்மை உள்ளவரே, நீர் உண்மை உள்ளவரே, உண்மை உள்ளவரே, நீர் உண்மை உள்ளவரே. உடைத்து
சித்தம் நிறைவேற்ற என்னை தருகிறே. உடைத்து உருவாக்கி உம் சித்தம் நிறைவேற்ற என்னை தருகிறேன். சேர்ந்து சொல்லுங்க, உண்மை உள்ளவரே, உண்மை உள்ளவரே, நீர் உண்மை உள்ளவரே, உண்மை உள்ளவரே, நீர் உண்மை உள்ளவரே. உடைத்து உருவாக்கி உம் சித்தம் நிறைவேற்ற என்னை தருகிறே. உடைத்து உருவாக்கி உம் சித்தம் நிறைவேற்ற என்னை தருகிறே. ஆதியாகமம் 50:20 சேர்ந்து வாசிக்கலாமா? நீங்கள் எனக்கு ஏவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அந்த தீமையை அவர் நன்மையாக முடிய பண்ணினார். ஹல்லேலூயா. நம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தீமைகளை நன்மையாக மாற்ற பண்ணுகிறவர். ஆமென். விசுவாசிகள் மாத்திரம் நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு எல்லா கனத்தையும், தீமைகளை நன்மையாக மாற்றுகிற தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். நல்ல சத்தமா ஆமென். வாழ்க்கையில் நடக்கிற எல்லா தீமைகளையும் கர்த்தர் நன்மையாக மாற்றுவார். ஒருவேளை அது எப்படிப்பட்ட தீமையா இருக்கலாம். இந்த காலை வேளையில் ஒருவேளை வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தீமைகள் என் வாழ்க்கையில் நடந்து விட்டதே என்று கேள்விக்குறியோடு, ஆண்டவர் இப்படிப்பட்ட தீமையில் என் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது, ஏன் ஆண்டவர் அமைதியா இருக்கிறார், ஏன் தாமதமா இருக்கிறார்னு ஒருவேளை கேள்விக்குறியோடு இந்த காலை ஆராதனையில் நீங்கள் வந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆமென். ஒருவேளை எப்படிப்பட்ட தீமை உங்க வாழ்க்கையில இருக்கலாம். குடும்பத்துல ஒருவேளை தீமையா இருக்கலாம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய தீமைகள் இருக்கலாம், நீங்க செய்கிற பிசினஸ்ல பெரிய தீமையா இருக்கலாம். ஆனா இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்கள், என் தேவன் என்னுடைய தீமைகளை அவர் நன்மையாக மாற்ற பண்ணுவார் என்று அறிக்கை செய்து பாருங்கள். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில இருக்கிற தீமைகளை என் தேவன் நன்மையாக மாற்ற பண்ணுவார். ஆமென். தீமைகளை நன்மையாக மாற்றுகிறவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் ஏதோ மனிதனை போல நம்ம பாதி தூரம் கொண்டு வந்து நடு தெருவில் கைவிட்டு போற ஆண்டவர் கிடையாது. மரண பரியந்தம் நம்மை வழி நடத்துவார். மனுஷனை போல பொய் சொல்றதுக்கு நம்ம தெய்வம் ஒரு பொய்யன் கிடையாது. மனம் மாற ஒரு மனு புத்தனும் அல்ல. சொன்ன காரியத்தை ஏற்ற நேரத்தில் அவர் செய்து முடிப்பார். ஆமென். ஆனா எப்ப செய்வார்னா அவர் டைம்ல அவர் சித்தத்தின்படி செய்வார். ஆமென். சத்தமராமே. அதினதின் காலத்தில் நேர்த்தியாக எல்லாவற்றையும் செய்து முடிப்பாராம். ஆனா நம்மளுக்கு இன்னைக்கு பெரிய அவசரம், எல்லாத்துலயும் அவசரம். பொறுமை நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் கூட இல்லை. பொறுமை உள்ளவர்கள் கையை உயர்த்தி சத்தமராமேன்னு சொல்லுங்க பாப்போம். நிறைய பேர் இன்னைக்கு பொறுமை இல்லை. மெசேஜ் கேட்க பொறுமை இல்லை. 12 மணி கொஞ்சம் இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்குது, நீ வந்த காரியத்தை சீக்கிரம் முடிச்சுட்டு போ, வீட்டில் போயிட்டு நாங்கள் சாப்பாடெல்லாம் சாப்பிடணும், சமைக்கணும். பொறுமை இல்லை இன்னைக்கு நம்மளுக்கு, பொறுமை இல்லை. எல்லாத்துலேயும் அவசரம், பயங்கர ஒரு ஃபாஸ்ட் வேர்ல்டில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எல்லாமே ஃபாஸ்ட்டாக மாறிடுச்சு, எல்லாமே ஃபாஸ்ட்டாக மாறிடுச்சு. ஃபாஸ்ட் ஃபுட்டு வந்துருச்சு. வேலைக்கு போகும்போது கடகடன்னு அப்படியே தட்டோட வாங்கி அப்படியே வாயில கொட்டிட்டு கடகடன்னு வேலைக்கு ஓட்டிடுறோம். எல்லாமே ஃபாஸ்ட் வேர்ல்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆமென். பொறுமை பொறுமை இன்னைக்கு இல்லவே இல்லை. எல்லாமே ஃபாஸ்டா நடந்துடணும். ஆண்டவர்கிட்ட முட்டி போராடி ஜெபித்து இந்த காரியத்தை செய்யுங்க 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 செய்யுங்கன்னா அவரும் இன்னும் பொறுமையா எல்லாமே இப்படி கேட்டுட்டு இருக்கான்னு ஆண்டவர் செஞ்சு முடிச்சிடுவார். அது எப்படி இருக்கும்னு சொன்னா மேபி கொஞ்சம் குறைவா தான் இருக்கும் அந்த ஆசீர்வாதம். ஆனா அவர் டைம்ல நீங்க செய்யுங்க ஆண்டவரே, உங்க சித்தத்தின்படி நீங்க செய்யுங்கப்பான்னு சொல்லி பாருங்க, அந்த ஆசீர்வாதம் நிறைவான ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். சத்தமா ஆமென். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற தீமைகளை அவர் நன்மையாக மாற பண்ணுகிறவர். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 8:28 இப்படி அழகா எழுதுறார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற யாவருக்கும் சகலத்தையும் அவர் நன்மைக்கு எதுவாகவே முடித்து வைத்திருக்கிறாராம். ஆமென். சகலமும் நன்மைக்கே.
பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சகலமும் நன்மைக்கு. நிறைய பேர் கையை கொடுக்காம இருக்கிறீங்க, நான் கீழே வந்து கையை கொடுத்துருவேன். சகலமும் நன்மைக்கு. நான் நேத்தே சொன்னேன், கிறிஸ்தவ ஓட்டம் என்பது ஒரு சாதாரண ஓட்டம் அல்ல. கிறிஸ்தவ ஓட்டம் என்பது பாடுகள் நிறைந்தது, உபத்திரவம் நிறைந்தது. இதை நான் சொல்லல, ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையை நான் எப்பவுமே எதற்கு ஒப்பிட்டு பார்ப்பேன் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய லைஃப் வந்து எப்பவுமே பைபாஸ் ரோடு போல ஸ்ட்ரைட்டா. ரோடு பார்த்துருக்கிறீங்களா? எல்லாரும் ரோடு பார்த்துருக்கிறீங்க, கார்லாம் போகும்ல ரோடு நம்ம பார்த்துருப்போம். கார் ரோடு மாதிரி நம்ம லைஃப் எப்பவுமே ஸ்ட்ரைட்டா இருக்கவே இருக்காது. அப்படி இருந்ததுன்னா அதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்காது, அதுல ஒரு த்ரில் இருக்காது நான் நினைக்கிறேன். நம்முடைய வாழ்க்கை எப்பவுமே நான் எதுக்கு கம்பேர் பண்ணி பார்ப்பேன்னு சொன்னா, இந்த மேடுகள் பள்ளங்கள் வேலி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேலியை நீங்க பார்க்கும்போது, குன்றுகளை பார்க்கும்போது நேரா இருக்கும், திடீர்னு ஒரு பெரிய பள்ளம் வரும், திருப்பி மேலே எழும்பும், திருப்பி ஸ்ட்ரைட்டா இருக்கும், திருப்பி ஒரு பெரிய பள்ளம் வரும். ஸோ நம்முடைய வாழ்க்கையை நான் அதற்கு தான் ஒப்பிட்டு பார்ப்பேன். ஒருவேளை நினைச்சு பாருங்களேன், சிந்திச்சு பாருங்க, ஒருவேளை இந்த உலகம், நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உலகம், இந்த பிரசன்ட் சிச்சுவேஷன் பாவம் இல்லாம, ஒரு பிரச்சனையும் இல்லாம, ஒரு குட்டி பரலோகம் போல, பரதீசம் போல இருந்துச்சுன்னா எப்படி இருந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஏன் ஒரு மாதிரி பாக்குறீங்க எல்லாரும்? பிரச்சனையே இல்லாம, பாடுகளே இல்லாம, லைஃப் நல்லா ஸ்மூத்தா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருந்திருக்கும். நான் நினைக்கிறேன் நல்லா தான் இருந்திருக்கும். ஆனா இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய வல்லமையான கரத்தை நம்மளால பார்த்திருந்திருக்க முடியாது. ஏன்னா அந்த உலகத்துல தான் பிரச்சனை இல்லை, பாடுகள் இல்லை, உபத்திரவம் இல்லை. மேபி ஆண்டவர் கேட்கறத உடனே கொடுத்துட்டு இருப்பாரு. ஒரு ஸ்மூத்தான லைஃப் தான் போயிருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய வல்லமையான செயல்களை நம்மளால பார்த்திருந்திருக்க முடியாது. ஆனா பிரச்சனைன்னு ஒன்று இருக்கும்போது, உபத்திரவம் ஒன்று வரும்போது, ஆபத்துன்னு ஒன்று வரும்போது, முட்டி போட்டு 2 கையை உயர்த்தி அப்பான்னு கூப்பிடுறோம் பாத்தீங்களா? அந்த இடத்துல இறங்கி வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையான தேவ காரியங்களை இவர் நமக்காக செய்து கொண்டிருக்கிறார். இப்போ உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். உலகத்துல பிரச்சனை இருக்கிறது நல்லதா நல்லது இல்லையா? வாழ்க்கையில பலவீனம் வருது நல்லதா நல்லதுக்கு இல்லையா? சோர்வுகள் வருது நல்லதா நல்லதுக்கு இல்லையா? எல்லாமே நன்மைக்கு தான். ஆமென். அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற யாவருக்கும் அவர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக முடித்து வைத்திருக்கிறார். 2 கரங்களை நல்லா தட்டி, எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகவே முடித்து வைத்திருக்கிறார். Thank you Jesus. Hallelujah. ஒருவேளை நீங்க போற பாதை தீமையாய் காணப்படலாம், உபத்திரவமாய் காணப்படலாம். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல அழகா அப்படி எழுதியிருக்கிறார். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்தில் உங்களை தரித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. சத்தமர் ஆமென். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபத்திரவத்தில் எப்படி இருக்கணுமா? உபத்திரவத்தில் எப்படி இருக்கணுமா? பொறுமை. பாருங்க, அடிக்கடி இன்னைக்கு பொறுமைன்னு வந்துட்டு இருக்குது. என்னன்னு தெரியல. பொறுமை என்பது என்னது? நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். பொறுமைனா என்னது? பொறுமைனா என்னது? 9 மணி ஆராதனைக்கு 10 மணிக்கு வருமே, அது பொறுமையா? அதுக்கு பேரு எங்க ஊர்ல வேறன்னு சொல்லுவோம். அதை நான் சொன்னா நீங்க வெளியே போய் கல் எடுத்து நேரம் அடிப்பீங்க மண்டியிலேயே. 9 மணி ஆராதனைக்கு 10 மணிக்கு நீங்க நல்லவர்கள். இங்க நான் சொல்லலை, ஏன்னா அண்ணா உங்களை ஒரு மிலிட்ரி போலதான் வச்சிருக்கிறாரு. இங்க நான் குறை சொன்னா எனக்கு மண்டியிலே கொட்டு விடும். நான் காமனா பேசிட்டு இருக்கிறேன். 9 மணி ஆராதனைக்கு 10 மணிக்கு வரவங்களாம் இருக்கிறான். நிறைய இடத்துல பார்த்துருக்கிறேன். ஒரு நிர்விசாரம். இப்போதானே பாட்டு போவோம், 2 பாட்டு முடியட்டும், 10:30 மணி ஆகும். இப்போதானே ஆராதனை போவோம், ஆராதனை முடியட்டும், நம்மளுக்கு தேவை செய்தி தான் முக்கியம். 11 மணி 11:15 வருவாங்க. 11:30 மணிக்கு சர்வீஸ் முடிச்சிடும். அதற்கு பெயர் பொறுமை அல்ல, அதற்கு பெயர் வேற. அவரு நல்லா கிட்ட போய் ஆரன் அடிச்சா கூட நவரவே மாட்டார். மழை பெஞ்சாலும் இடி இடிச்சாலும் அப்படியே நிப்பாரு. அவர் கருப்பு தோல் போத்தினவராய் காணப்படுவார்.
அது பொறுமை அல்ல. பொறுமை என்பது என்ன தெரியுமா? எனக்கு பொறுமையில பேர் போன ஒருத்தர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யோபு என்ற பக்தன் ஒருவன் வேதத்துல இருந்தான். யோபு 1ஆம் அதிகாரத்துல நீங்க வீட்டுல வாசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, யோபுக்கு இருந்த பணத்தை போல பயங்கர ஒரு பெரிய சீவானாய் காணப்பட்டார் யோபு. அவ்வளவு ஒரு பெரிய பணக்காரன். அது 1ஆம் அதிகாரத்துல அழகா ஒரு வசனம் இருக்கு. தேவ தூதர்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக போய் தங்களை பிரசன்ட் பண்ணார்கள், தங்களை பணிந்து கொண்டார்கள் அப்படின்னு இருக்கு. தேவ தூதர்கள் எல்லாரும் போய் ஆண்டவருக்கு முன்னாடி நின்னார்கள் அப்படி இருக்கு. அதுக்கு அடுத்த லைனே படிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, பிசாசும் அவர்கள் நடுவில் வந்து நின்றான். அப்போ பிசாசை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், எங்கப்பா போயிட்டு வர அப்படின்னா, பிசாசு சொல்றான், உலகம் எங்கிலும் சுற்றி திரிந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வரேன். அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, என் தாசனாகிய யோபின் மேல் கண் வைத்தாயோ அப்படின்னு கேட்கும்போது பிசாசு சொல்றான், பார்த்தேன். அவன் குடும்பத்தை சுற்றிலும், அவனுக்கு இருக்கிற ஆடு மாடு உடைமைகள், அவன் பிள்ளைகளை சுற்றிலும், அவனுக்கு இருக்கிற எல்லா சொத்து எல்லாம் சுற்றிலும் நீங்க எப்படி பாதுகாப்பு வச்சிருக்கிறீங்க நான் நல்லா பார்த்தேன். இந்த பாதுகாப்புலாம் நீங்க எடுத்து பாருங்க, நிச்சயமாக யோபு வாயை திறந்து நீங்க தெய்வமே கிடையாதுன்னு தூஷிச்சிருவான். அப்படி ஒரு நாள் வரும் அப்படின்னு பிசாசு சொல்ல போய் நான் நினைச்சேன், பிசாசு சொல்ற வார்த்தையெல்லாம் ஆண்டவர் எங்க கணக்கு எடுக்க போறாரு, நிச்சயமாக உன் வேலையை பார்த்துட்டு போடான்னு சொல்லுவாரு. நான் படிச்சுட்டே வந்து பார்த்தா நான் அந்த காரியத்தை தவற விட்டேன். ஆண்டவர் அவன் சொன்ன வார்த்தைக்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறார். ஹலோ, ஆண்டவர் அனுமதி கொடுத்துட்டாரு. சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாரு, அவன் உயிர் மேல மட்டும் கையை வைக்காத. பிசாசு போறான். அந்த காரியத்தை நீங்க வாசிச்சிருப்பீங்க. ஆடு மாடு உடைமை எந்த அளவுக்கு உயர்ந்திருந்தானோ அந்த அளவிற்கு தரைமட்டம் போற அளவு வரைக்கும் அவன் கிட்ட இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பிசாசானவன் சீர்குலைத்து போட்டான். அதுல முக்கிய கொடூரமான காரியம் என்ன தெரியுமா? ஒரே நேரத்துல பெத்த 10 பிள்ளைகளை இழக்கும் போது அவனுக்குள்ள இருந்த வேதனை எவ்வளவு இருந்திருக்கும். இன்னைக்கு வீட்டுல ஒரு சின்ன இழப்பு வந்தாலே சோர்ந்து போய் அமைதியா உட்கார்ந்துடுறோம். ஆனா ஒரே நேரத்துல 10 பிள்ளைகளை இழக்கும் போது யோபுக்குள்ள இருக்கிற வலியை தாங்க முடியாத வலி இருந்திருக்கும். ஆனா யோபு அந்த இடத்துல சோர்ந்து போய் ஆண்டவரை முறுமுறுக்கவோ, ஆண்டவர் மேல கோபம் கொண்டோ, ஏன் ஆண்டவர் இப்படி என் வாழ்க்கையில பண்ணிட்டீங்க, ஏன் இப்படிப்பட்ட ஒரு தீமைக்குள்ள என்ன தள்ளிட்டீங்கன்னு யோபு ஒரு நாளும் கையை உயர்த்தி கேட்கவே இல்லை. மாறாக அவன் செய்ததெல்லாம் என்ன தெரியுமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கே எல்லா மகிமையும் உண்டாகட்டும்னு வாயிலிருந்து ஒரு நாளும் தூஷிக்காம தேவனுக்கு உண்மை உள்ளவனா யோபு காணப்பட்டான். ஆமென். நான் நினைக்கிறேன் யோபு 2 கையை உயர்த்தி முட்டி போட்டு பாடி இருப்பாரு, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, எல்லாவற்றிற்காகவும் நன்றி சொல்லுங்கள். அப்பயாச்சு ஓகே, எல்லாமே அழிஞ்சு போச்சு. இப்ப யோபு மனைவி மட்டும் தான் இருக்கிறாங்க. பிசாசு 2வது முறையும் திரும்பி வந்து ஆண்டவர் கிட்ட ஒரு காரியத்தை சொல்லி அவன் சரீரத்துல இப்போ டார்கெட் பண்ணி, சரீரம் பிற்கப்பட்டு ஒரு உடைஞ்சு போன ஒரு ஓடு எடுத்து சொரிஞ்சிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்துல மனைவி பயங்கர டென்ஷன் ஆயிட்டாங்க. காசு இருக்கும் போதெல்லாம் மனைவிக்கு ரொம்ப சந்தோஷம், நல்ல பயங்கர சந்தோஷம். அதான் இங்க வாங்க அங்க வாங்க நல்லா கவனிக்கிறது, நல்ல ட்ரீட் பண்றது. காசு இல்ல, நடு ரோட்ல உட்காந்துட்டு இருக்கிறார் யோபு. இப்போ அந்த அம்மா பயங்கரமா கோபம் உச்சம் தலை ஏறிடுச்சு. உனக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? உனக்குலாம் இவ்வளவு தூரம் ஆண்டவர் நடு தெருவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாரு, இன்னும் ஆண்டவர் உட்காந்துட்டு இருக்கிற, வாயை திறந்து ஆண்டவரை தூசிட்டு உயிரை விட்டு செத்து போயான்னு சொல்றாங்க அந்த அம்மா. இன்னைக்கு அநேகர் நாம அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கிறோம். பாக்கெட்ல ஒரு 1000 ரூபாய், ஒரு நல்ல சமாதானமா குடும்பம் போயிருந்தா வீட்டுல ஒரே சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா பாட்டுலாம் வரும், பயங்கரமா ஒரே என்கரேஜிங்கா இருக்கும். மனைவி சோர்ந்து போனா புருஷர்கள் என்கரேஜ் பண்றதும், புருஷர்கள் சோர்ந்து போனா மனைவி என்கரேஜ் பண்றதும் ஒரே பயங்கரமான சந்தோஷமா இருக்கும். ஆனா ஒரு சின்ன உபத்திரம் வந்தா போதும், அதான் மனைவியை பார்த்து கேட்பாரு, எவ்வளோ சபைக்கு போய் என்னத்தை கண்டுட்ட, சும்மானா பைபிளை தூக்கி சபைக்கு ஓடிடுற, இதுல ஃபாஸ்டிங் பிரேயர், முழு இரவு ஜபம் வேற, எழுப்புது ஜபம், சும்மானா சபைக்கு என்ன சபைக்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு நமக்கு? அப்படி தீமையை தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். சொல்றோமா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, சொல்றீங்களான்னு கேளுங்க. தயவு செஞ்சு பக்கத்துல பார்த்து சொல்றீங்களான்னு கொஞ்சம் கேளுங்க. நிச்சயமா சொல்லியிருப்போம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல. மனுஷனுடைய இயல்பு அது.
அப்ப யோபு சொன்ன வார்த்தை என் இருதயத்தை மிகவும் கவர்ந்தது. யோபு சொல்றான், ஏமா தேவனிடத்துல இவ்வளவு நாள் நன்மை பெறும்போது அமைதியா இருந்த நம்ம ஒரு தீமை வரும்போது அவரை வாயை திறந்து எப்படி தூஷிக்க முடியும்? அவர் எதை கொடுத்தாலும் ஸ்தோத்திரம், எல்லாவற்றையும் என் நன்மைக்காகவே அவர் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று தேவனை உயர்த்த ஆரம்பித்தார். ஆமென், ஆமென், சத்தமர ஆமென். அதுதாங்க பொறுமை, அதுதான் பொறுமை. யோபு தரிசனத்தை நோக்கி ஓட ஆரம்பித்தான். தேவ சித்தத்திற்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஓட ஆரம்பித்தான். சங்கீதம் 105:19 ஒரு அழகான வசனம். சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படி எழுதுகிறார், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டதாம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். புடமிட்டது, புடமிடுறதுன்னா என்ன அர்த்தம்? புடமிடுவதுன்னா என்ன அர்த்தம்? புடமிடுவதுன்னா என்ன அர்த்தம்? நிறைய பேர் கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் சேர்ந்து சொல்லலாம், தெரிஞ்சது சொல்லலாம். புடமிடுறதுன்னா என்ன அர்த்தம்? நான் நினைக்கிறேன், ஒரு அழகான பாத்திரம், அந்த பாத்திரத்தை மீண்டுமா உடைச்சு தன் இஷ்டம் போல, அது நல்லா தான் இருக்கும் அந்த பாத்திரம். ஆனா அந்த பாத்திரத்தை மீண்டும் உடைச்சு ஏன் ஆசையின் போல வடிவமைக்கிறது தான் புடமிடுறதுன்னு அர்த்தம் நான் நினைக்கிறேன். அவன் யோபுக்கு அவ்வளோ பிரச்சனை. ஒரு இடத்துல அழகா எப்படி எழுதுறாரு யோபு, பல்ல மூடுறதுக்கு மட்டும் கொஞ்சோண்டு சரீரத்தில் விட்டு வைக்கப்பட்டிருந்ததா. அப்பனா பாருங்க எந்த அளவுக்கு உபத்திரவத்திற்குள்ள யோபு போயிருப்பாரு. பல்ல மூடுறதுக்கு கொஞ்சோண்டு சதனா, ஆப்வியஸ்லி வெறும் உதட்டு மாத்திரம் தான் அந்த இடத்துல சதை இருந்துச்சு. மற்ற எல்லா இடத்துலும் எலும்பும் தோலுமா சரீரம் பிற்கப்பட்ட நிலைமையில தான் யோபு இருந்திருக்கிறார். அந்த இடத்துல எழுதுறாரு, அவர் என்னை சோதிக்கட்டும், என்னை படைச்சவர் என்னை சோதிக்கட்டும், அவர் சோதித்த பிறகு நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். ஆமென். நாங்க பெங்களூருக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் போயிருந்தோம். KGF சொல்லிட்டு ஒரு இடம், இந்த மைன்ஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க. இந்த கோல்டு, இந்த டைமண்ட், இந்த பிளாட்டினம்லாம் எடுக்கிற இடம். அந்த பாஸ்டர் எங்களை மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம், வாங்க பிரதர் இந்த கோல்டு எடுக்கிற காரியத்தெல்லாம் பார்க்கலாம்னு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்தனால நான் மீட்டிங்லாம் முடிச்சுட்டாங்க போனேன். அங்கே போன பிறகு தான் தெரியுது, கோல்டு எடுக்கிறது சாதாரணமான காரியமே கிடையாது. நம்ம இன்னைக்கு கோல்டு எப்படி எடுக்கிறாங்கன்னு யாருக்கா தெரியுமா? இந்த இடத்துல அம்மாமார்களை பார்த்து கேட்குறேன். நிறைய பேர் அம்மாமார்கள் தான் போட்டுருக்கிறீங்க. கோல்டு எப்படி எடுக்கிறாங்கன்னு தெரியுமா? தெரிஞ்சவங்க மாத்திரம் சத்தமா ஆமென். நம்ம பாருங்க, யாருக்கும் தெரியும். நம்ம நேராக போய் கடையில் போயிட்டு 25,000 கொடுத்துட்டு எவ்வளோ சவரமோ வாங்கிட்டு காதில், கழுத்தில், மூக்கில், காலில் இருக்கிற எல்லா இடத்துலையும் மாட்டிட்டு வந்து உட்காந்துடுறோம். ஆனால் அந்த கோல்டுக்கு எப்படி எடுக்கிறாங்க, அந்த ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு நம்ம ஒரு நாள் யோசிச்சு பார்க்கறதே இல்லை. அப்போ அந்த குகையில் வேலை செய்து கொண்டிருந்த அந்த இடத்துல அந்த கோல்டு எடுப்பான். அப்போ நான் போயிட்டு அந்த ஹிஸ்டரியெல்லாம் ஒரு நாள் படிச்சு பார்த்தேன். படிச்சு பார்க்கும்போது கோல்டை எப்படி எடுக்கிறாங்கன்னு சொன்னா, பெரிய பெரிய பாறைகளுக்கு நடுவேல் இருக்கிற கோல்டு ஓர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கோல்டு இல்ல, வாயை திறந்து ஓர் சொல்லுங்க பாப்போம். ஓர்னா பாறைகளுக்கு நடுவுல பெரிய ஷீட் மாதிரி கோல்டு அங்கங்க தான் இருக்கும். அதை சுரண்டி எடுத்து அதை பெரிய பெரிய எக்ஸ்ப்ளோசிவ்லாம் வெடிச்சு உடைச்சு எடுத்து உடனே எடுத்து வந்து கடையில் கொடுத்துட மாட்டாங்க. அதை எடுத்துட்டு போயிட்டு பலவிதமான ப்ராசஸ், பலவிதமான ஆசிடிஃபிகேஷன். முதல் ஸ்டெப்பே ஆசிடிஃபிகேஷன். ஆசிட்ல போட்டு அதில் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா பார்ட்டிகல்ஸ், அந்த கற்கள், அழுக்கு பொருள் எல்லாத்தையும் விலக்கி எடுத்து அந்த ஓரளவுக்கு கொஞ்சம் கிளீனாக இருக்கிற அந்த கோல்டு எடுத்து பர்னிங் ஃபர்னன்ஸ், நெருப்புக்குள்ள போட்டு அதை ஒரு வாட்டி அதை சின்ன சின்ன கல்லா இருக்கிறது எல்லாமே ஒரு குழம்பு மாதிரி, நெருப்பு கோல்டு குழம்பு மாதிரி அதை உருகி ஊற்றி அதை திருப்பி எடுத்து பலவிதமான ஆசிடிஃபிகேஷன் ப்ராசஸ்க்குள்ள போய் மீண்டுமாக சுத்தியெல்லாம் அடி நடிச்சு ஒரு நல்ல ஷேப்பு கொண்டு வந்து திருப்பி நெருப்புல போட்டு அதை ஓரளவுக்கு அழகா கொண்டு வந்து திருப்பி எந்த செயினா வேணுமோ, இல்லை மோதிரமா வேணுமோ, இல்லை மூக்குத்தியா வேணுமோ, கம்பலா வேணுமோ, எந்தெந்த ஷேப்புக்கு வடி வைக்கணுமோ வடிவமைச்சு அதுக்கப்புறம் தான் கடைக்கு போகுது. கடையிலேருந்து நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம மாட்டிக்கொண்டு இருக்கிறோம். ஆமென். ஒரு கோல்டுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்கு. நான் நினைக்கிறேன் யோபு அப்படிப்பட்ட ப்ராசஸ்க்குள்ள போனனால தான் யோபு இந்த இடத்துல இப்படி வசனத்தை எழுதுறார், அவர் என்னை சோதிக்கட்டும்,
அவகிட்ட இருந்த எல்லா சொத்தெல்லாம் போன பொழுது ஆசிட் எடுத்து மேல ஊத்துனது போல இருந்துரும். 10 பிள்ளைகள் செத்து போயிட்டாங்கயான்னு சொல்லும் போது நெருப்புக்குள்ள போட்டு வாட்டினது போல இருந்திருக்கும். ஒரு வேலைக்காரன் வந்து சொல்றான் இப்படி செத்துட்டாங்க, இன்னொரு வேலைக்காரன் வந்து சொல்றான் இப்படி செத்துட்டாங்க, இன்னொரு வேலைக்காரன் வந்து சொல்றான் இப்படி செத்துட்டாங்க. சாவுக்கு மேல தீமைக்கு மேல தீமை செய்தியை கேட்டு 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 கொண்டிருக்கும் போது சுத்தியில வச்சு அடிச்சது போல இருந்திருக்கும். ஆனா யோபு ஒரே இடத்துல கூட வாயை திறந்து ஏன்பா இப்படி பண்ணிட்டீங்கன்னு கேட்காம தன்னை பொறுமையாய் காத்துக்கொண்டு தேவ சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து இந்த வார்த்தை எழுதுறாரு, அவர் என்னை சோதிக்கட்டும், அவர் என்னை சோதித்த பிறகு நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். அல்லேலூயா, சத்தமா ஆமென். இன்னைக்கு ஆண்டவர், நீங்க நினைக்கலாம் ஏன் இப்படிப்பட்ட தீமைக்குள்ளே என் வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது, ஏன் இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளே என் வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது, ஆண்டவர் ஏன் இவ்வளவு சோதிக்கிறார்? ஏன் தெரியுமா சோதிக்கிறாரு? நீங்க இன்னும் சுத்த பொன்னாக விளங்கி வரணுன்றதுக்காக தான் ஆண்டவர் சோதிச்சுட்டு இருக்கிறார். விசுவாசிகள் மாத்திரம் கையை தட்டி அப்பாவுக்கு எல்லா கனமும் எல்லா மகிமையும். நீங்க சுத்த பொன்னாக விளங்கணுன்றதுக்காக தான். ஆமென், சத்தமா ஆமென். கூட இருந்த நண்பர்கள் எல்லாம் யோபனுடைய நிலைமையை பார்த்து 7 நாள் வாயை திறக்கலையாம். ஏன்னா அவ்வளவு கொடுமையா இருந்துச்சாம் யோபனுடைய நிலைமை. ஆனா 7 நாளுக்கு அப்புறம் கூட இருக்கிறவனே பேச ஆரம்பிச்சிட்டான். நமக்கு எதிரி வெளியே இருந்தெல்லாம் வரணும்னு அவசியம் கிடையாது. கூட இருக்கிறவன் எதிரியா மாறுவான். அவன் கூட இருக்கிற சொந்தக்காரங்களே எதிரியா மாறுவாங்க சில நேரத்துல. ஏன்னா அப்படிப்பட்ட கடைசி நாட்கள் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அன்பு தணிந்து போகிற காலங்களில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ 7 நாளுக்கு அப்புறம் அவனே வாயை திறக்கிறான். யோ, நீ எதனா பாவம் செஞ்சிருப்பியா? பாவம் செய்யாம ஆண்டவர் உன்னை இவ்வளோ உன்னை டெஸ்ட் பண்றாரு, நீ எதாயிலும் பண்ணியிருக்கிறனால தான் உன்னை ஆண்டவர் இப்படி பண்றாருன்னு கூட இருக்கிறவனே கத்தி வச்சு பின்னாடி குத்துறது போல குத்திட்டு இருக்கிறான். யோபு அப்பயும் வாயை திறக்கல, தன்னை பொறுமையாய். ஆனா ஏன்னா யோபுக்கு தெரியும், என் வாழ்க்கையில ஒரு தீமை நடக்குதுன்னா அது என் நன்மைக்காகவே தேவன் பண்ணி கொண்டிருக்கிறாரு, ஒரு நாளும் என் வாழ்க்கையில தீமை அனுமதிக்க மாட்டார்னு என்று யோபு தரிசனத்தை நோக்கி ஓட ஆரம்பித்தான், பொறுமையை நோக்கி ஓட ஆரம்பித்தான். நடந்தது என்ன தெரியுமா? பொறுமைக்கு கிடைச்ச பரிசு என்ன தெரியுமா? அவன் வாழ்க்கையில் நடந்த எல்லா தீமைக்கு பதிலா இழந்ததை இரட்டத்தனையும் ஆண்டவர் திரும்ப தந்து அவன் தலையை உயர்த்தி வச்சுட்டார். நல்ல கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு மகிமை. இழந்ததை இரட்டத்தனையா திரும்ப பெற்று கொண்டான். இதெல்லாம் சும்மா கிடைக்கவே இல்லை. இதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ப்ராசஸ் இருக்குது. ஏன்னா 2-3 பேர் என்னை பார்த்து கேட்டிருக்கிறாங்க, நீ என்ன பண்ணி உனக்கு ஒரு கரெக்டான இதுவே ஆகல, அதுக்குள்ளே வந்து ஸ்டேஜில் போய் மைக்கு பிடிச்சி ஏறின்னு பேசிட்டு இருக்கிற. அவங்க நினைப்பு என்ன இருக்குன்னா, ஏதோ போதகருடைய பையனாக இருக்கிறதுனால அப்பா ஸ்டேஜில் ஏற்றி விட்டு எதனா பண்ணியிருப்பாரு, அதனால ஈஸியாக மேலே வந்துட்டான் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் எனக்கு தான் எப்படிப்பட்ட கஷ்டத்துக்குள்ளே நான் போனேன், எங்கள் அப்பா எப்படி என்னை அட்வைஸ் பண்ணார், எப்படி என்னை அடித்து வளர்த்தாங்கன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் தூங்கும் போது எங்கள் அப்பா என் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுறதை நான் பார்த்துருக்குறேன். நான் ஒரு 4 மணி, விடிய கால் 4 மணி இருக்கும், அப்போ கொஞ்சம் முழிப்பு இருக்கும். எங்கள் அப்பா டெய்லியும் இன்னி வரைக்கும் 23 வயசு ஆகுது, இன்னி ஒரு 10-15 வயசு தான் பரவாயில்ல, 23 வயசு ஆகுது எனக்கு. இன்னி வரைக்கும் எங்கள் அப்பா என் தலை மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணுவார். என்ன ஜெபம் பண்ணுவார் எனக்கு தெரியல, பேபி ஜெபம் பண்ணியிருப்பார். ஆண்டவரே இந்த பயலுக்கு ஒரு பெருமை உள்ளே வந்துடக்கூடாது, ஆண்டவரே பொறுமையை கொடுங்கப்பான்னு ஜெபம் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லாவற்றுக்கும் நன்றி. ஜெபம் பண்ணுவார். ஒவ்வொரு மீட்டிங் போகும்போதும் கூப்பிட்டு ஜெபம் பண்ணுவார், அட்வைஸ் பண்ணுவார். எங்கள் அப்பா 2 காரியத்தை சொன்னார் எனக்கு. நீ போகும்போது எத்தனை பேர் இருப்பாங்கன்ற பார்த்து நீ கவலைப்படக்கூடாது, உனக்கு என்ன கொடுப்பாங்கன்றதை பார்த்து நீ கவலைப்படக்கூடாது, வாயை திறந்து ஒரு நாள் இது வேணும் அது வேணும்னு கேட்கக்கூடாது. நீ போகிற இடத்துல ஆண்டவர் உனக்கு கொடுத்த ஊழியத்தை கவனமாக நிறைவேற்றி நீ வந்துட்டே இருக்கணும். இன்னி வரைக்கும் நான் பெருமைக்கு சொல்லலை, அந்த காரியத்தை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறனால தான் ஆண்டவர் தாழ்த்துக்கிறனால தான் ஆண்டவர் உயர்த்தி வச்சுட்டே இருக்கிறார். ஆமென், சத்தம் ஆமென். பொறுமை என் வாழ்க்கையை உயர்த்தின ஒரே புஸ்தகம் இது ஒன்று மட்டும்தான். என் தனி ஜபமோ இந்த வேத புஸ்தகம் மட்டும் தான் என் வாழ்க்கையை இன்னை வரைக்கும் உயர்த்தி கொண்டு வருகிறது. என் திறமையோ இல்லை பாடல்களோ
ஒரு நாளும் என்னை உயர்த்தவில்லை. இன்னைக்கு திரும்பி பார்க்கும் போது இந்த வசனம் மட்டும் இல்லைன்னு சொன்னா, அவருடைய அன்பு மட்டும் இல்லைன்னு சொன்னா, எப்பயோ நான் மறித்து போயிருப்பேன். தேவ பொறுமை ரொம்ப அவசியம். யோபு வாழ்க்கையில் நடந்த தீமைகளை அவர் நன்மையாக மாற்றினார். வேத புஸ்தகத்துல தேவனால் பயன்படுத்தப்பட்ட அநேக தேவ மனிதர்களுடைய வாழ்க்கை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, எடுத்தோடனே ஆண்டவர் ஆசீர்வதிக்கல அவங்களை. அவர்கள் அநேக பாடுகளுக்குள்ளாக, அநேக வனாந்திரங்களுக்குள்ளாக போனதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிச்சாராம். ஆமென். ஒருவேளை இந்த காலை வேளையில என் வாழ்க்கை வனாந்திரம் போல மாறிக்கொண்டிருக்கிறது, என் வாழ்க்கையில பெரிய தாமதமா இருக்குது, வனாந்திரமா இருக்கிறதுன்னு கவலைப்பட்டு ஒருவேளை கேள்விக்குறியோடு இந்த இடத்துல வந்து இருக்கிறீர்களா? உங்களுக்கு நான் ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறேன். வனாந்திரம் உங்களை அழிக்க இல்லை, உங்களை உருவாக்க என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆமென். தேவ பொறுமை உங்களை காக்க வைக்கிறதுக்கு அல்ல, உங்களை உருவாக்க என்பதை மறந்துவிடக்கூடாது. ஏன்னா என் வாழ்க்கையில் அப்படிதான் கற்றுக்கிட்டேன். நான் இப்பயும் அந்த ப்ராசஸ்குள்ளே தான் போயிட்டு இருக்கிறேன். எனக்கு உண்மையை சொல்லணும்னா, எனக்கு என்ன தேவைன்னு எனக்கே தெரியல. ஆண்டவர் சமூகத்தில் உட்காரும் போதெல்லாம் அழுவேன், தேம்பி அழுவேன். என்ன கேட்கறதுனே தெரியாது. நேற்று இரவு கூட ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்துட்டு இருந்தேன். ஒரு 12 மணி இருக்கும். ஆண்டவர் சமூகத்தில் உட்காரும் போதெல்லாம் முதல்லலாம் சந்தோஷமா இருக்கும். வாய்க்கு வந்த மாதிரி ஜெபம் பண்றது. ஆண்டவரே உங்க சித்தத்தின் படி நடத்துங்க, உங்க சித்தத்தின் படி நடத்துங்க. ஆனா உண்மையாவே அவர் சித்தத்தின் படியில் இருக்கும் போது தான் அந்த பெரிய கஷ்டமே தெரியுது. ஐயோ, தெரியாம வாயை திறந்த கேட்டுட்டோமோன்றது இப்ப தோணுது. உங்க சித்தத்தின் படி நடத்துங்க. என்னுடைய ஜெபமே எப்படி தெரியுமா மாறிச்சு? அந்த சங்கீதம் 105:19 மாறிடுச்சு. ஒரு நாள் அந்த வசனத்தை வாசிச்சேன், அதுல இருந்து அந்த வசனம் என் ஜெபமா மாறிடுச்சு. ஆண்டவரே, நீங்க சொன்ன வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேறும் அளவும் என்னை ஒவ்வொரு நாளும் புடமிடுங்க, என்னை ஒவ்வொரு நாளும் மோல்ட் பண்ணுங்க, என்னை ஒவ்வொரு நாளும் டெஸ்ட் பண்ணுங்க. ஆண்டவரே, தேவனுடைய சித்தத்தில் இருப்பது சாதாரண காரியமே அல்ல. சில நேரங்களில் ஆண்டவருடைய பொறுமையை நம்புவதும் விசுவாசம்தான். ஆமென். ஆண்டவருடைய அமைதியை நம்புவதும் விசுவாசம்தான். எத்தனை பேரை ஏற்றுக்கொள்கிறீர்கள்? சில நேரத்தில் ஆண்டவர் அமைதியா இருப்பார், கண்டும் காணாத போலதான் இருப்பார். இந்த நேரத்துல என உண்மையா இருக்கிறானா, உபத்திரவத்துல பொறுமையா இருக்கிறானா, ஜெபத்துல தரித்து கொள்கிறானா, ஆண்டவர் அமைதியா இருந்து பார்ப்பார். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தீமைகளை அவர் நன்மையாக மாற்ற பண்ணுவார். சத்தமா ஆமென். ஆகவே வேதத்துல காணப்பட்ட பயன்படுத்தப்பட்ட எல்லா தேவ ஊழியர்களுடைய வாழ்க்கையில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, எடுத்த உடனே சந்தோஷம் அவங்க வாழ்க்கையில ஒரு நாள் வந்ததில்லை. பல வனாந்திரமான பாதைகளுக்குள்ளாக அவர்கள் சென்றார்கள், பல உபத்திரவத்திற்குள்ளாக அவர்கள் சென்றார்கள். அதுக்கு அப்புறம் தான் பொறுமை இருந்தனால தான் ஆண்டவர் அவர்களை உயர்ந்த ஸ்தலங்களில் வாய்க்க பண்ணி நிறுத்தினார். ஆகவே வனாந்திரம் உங்களை உருவாக்க என்பதை மறந்து விடாதீர்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உனக்கு நான் தருவேன்னு சொன்னார். ஆனா உடனே கொடுக்கல. உடனே கொடுத்திருந்தா அந்த ஜனங்க ஆண்டவரை மறந்துட்டு இருப்பாங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஏன்னா மனுஷனுடைய இருதயத்தை பத்தி ஆண்டவர் ஒரு இடத்துல அழகா எழுதியிருக்கிறார். மனுஷனுடைய இருதயம் மகா கேடு நிறைந்ததாம். ஒரு நன்றி கெட்ட இருதயம் நம்முடைய இருதயம். ஆமென். நன்றியே இல்லாத ஒரு இருதயம் நம்மளுடைய இருதயம். வெளியே அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்து உடனே கானான் தேசத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தாருன்னா நிச்சயமாக நான் சொல்றேன், அந்த ஜனங்க ஆண்டவர் மறந்துட்டு இருப்பாங்க. நன்றி இல்லாத இருதய உடையவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில ஒரு நன்றி உள்ள இருதயத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். மனுஷனுடைய இருதயம் மகா கேடு நிறைந்ததாம். நன்றி இல்லாத ஒரு இருதயம். ஆண்டவர் நினைச்சிருந்தா வேற பாதையில அவங்களை கொண்டு போய் கானான் தேசத்துக்குள்ள வைத்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் 40 வருஷம் அவங்கள வனாந்தரத்துல ட்ரெயின் பண்றார், டெஸ்ட் பண்றார். இவன் இன்னும் விசுவாசத்துல எப்படி இருக்கிறான், இவன் போர் சேவகனா மாறுவானா, ஆண்டவர் டெஸ்ட் பண்ணி பார்ப்பார். சில நேரத்துல ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுப்பது உண்மை, ஆனா உடனே நிறைவேற்றணும்னு அவசரப்படக்கூடாது. சில நேரத்துல ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்து உங்களை வேற விதமா கொண்டு போய் டெஸ்ட் பண்ணுவார், ட்ரெயின் பண்ணுவார். இந்த வாக்குத்தத்தத்தை இவன் சுதந்திரிக்கணும்னா இவன் வாழ்க்கையில எப்படி விசுவாசம் எப்படி இருக்குது, இவன் எப்படி இருக்கிறான், எந்த சூழ்நிலையில எப்படி இருக்க, ஆண்டவர் சில நேரத்தில் டெஸ்ட் பண்ணுவார். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? ஏற்றுக்கொள்கிறீர்கள் மாத்திரம் சத்தமா ஆமென். ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுவார், டெஸ்ட் பண்ணி பார்ப்பாரு. இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் டெஸ்ட் பண்ணார். ஆனா 40 வருஷம் டெஸ்ட் பண்ணியும்
30 லட்சம் ஜனங்க 40 வருஷம் அவங்கள பார்த்து 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 டெஸ்ட் பண்ணி அவங்கள கேட்கறதெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு தேவையெல்லாம் சந்திச்சு அவங்கள டெஸ்ட் பண்ணி கடைசியில 30 லட்சம் ஜனங்களில் 2 பேர் தான் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்குள்ளாக சுதந்திரித்தார்கள். இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்துல சபைகளில் இன்னைக்கு எல்லாமே மாறிடுச்சு. உண்மையா வேதத்துல கொடுத்திருக்கிற கட்டளைகளை யாரும் சொல்றது இல்ல. கட்டளைய சொன்னா ஒருவேளை சபைக்கு வர மாட்டாங்களோ, கூட்டம் குறைஞ்சிருமோன்ற பயம் இன்னைக்கு அநேக நேரத்தில் நமக்குள்ள வந்துருச்சு. கட்டளைகளை சொல்ல பயப்படுறோம். ஆசீர்வாத செய்தியை கொடுத்தா மாத்திரம் கூட்டம் நிரம்பி வழியும், ஒரே சந்தோஷமா இருக்கும். ஒரு உண்மையான தகப்பன், ஒரு உண்மையான தாய் ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கிற நேரத்துல அதே நேரத்துல கொஞ்சம் இஞ்சி கசப்பையும் அந்த குழந்தைக்கு ஊத்துவாளாம். அவன் ஒரு நல்ல சத்தியம் உள்ள இடத்தில் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார் என்பதை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். சத்தியத்தை சத்தியமாய் பிரசங்கிக்கிற தேவ மனுஷனை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை தட்டி ஆண்டவருக்கு நல்ல நன்றியப்பான்னு சொல்லுங்க பாப்பா. அவன் நன்றியப்பான்னு சொல்லுங்க பாப்பா. இது ஏதோ அண்ணனை பெருமைப்படுத்தணுமோ இல்லை போஷ் பண்ணோன்றதுக்கு காரியத்திற்கு இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் வேத வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்ச காலங்களில் வெறும் ஆசீர்வாத செய்தியை மாத்திரம் இருந்திருக்கிற இந்த ஜெனரேஷன்ல சத்தியத்தை சத்தியமாய் பிரசங்கிக்கிற ஒரு தெய்வ மனிதர்களை பார்க்கும் போது நிச்சயமாகவே எங்களை போல வாலிபர்களுக்கு வரும் சந்ததிக்கு ஒரு பெரிய நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கார் என்பதில் சந்தேகம் இல்லை. எங்க பார்த்தாலும் இன்னைக்கு ஆசீர்வாதம் தான். கட்டளையை சொன்னா ஜனங்க வர்றதில்லை. எங்க அப்பா அடிக்கடி ஒரு காரியம் சொல்லுவார். நான் மட்டும் வாயை வச்சுட்டு அமைதியா இருந்தேன்னா இன்னைக்கு என் சபையில் இன்னைக்கு எவ்வளோ கூட்டம் நிரம்பி வழிஞ்சிருக்கும். நான் மட்டும் என் வாயை வச்சுட்டு அமைதியா இருந்தேன்னு சொன்னா சபையில் இன்னைக்கு எவ்வளோ ஜனங்க கூட்டம் கூடி இருப்பாங்க அப்படின்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார். சத்தியத்தை சத்தியமாய் பிரசங்கிக்கிற தெய்வ மனிதர்கள் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறார்கள். ஆமென். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற ஒரு இடத்துல, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ண. கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தை கவனமாய் நிறைவேற்று. மேல இருந்து பிரசங்கம் பண்றது மாத்திரம் ஊழியம் நினைச்ச கூடாது. அண்ணா அழகா சொன்னாங்க, சண்டே ஸ்கூல் ஊழியம் ஒரு பெரிய ஊழியம். ஆமென். பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஒரு சுவிசேஷம் சொல்றீங்க பாத்தீங்களா, அது பெரிய ஊழியம். ஆமென். மேல இருந்து பிரசங்கம் பண்றது மாத்திரம் ஒரு பெரிய ஊழியம் அல்ல. சபையில வந்து இந்த சபையை பெருக்கி தொடச்சு, இந்த ஃபேனை தொடச்சு, இந்த ஃபேன் எல்லாம், இந்த சேர் எல்லாம் போட்டு பாயெல்லாம் போடுறீங்களா, அது பெரிய ஊழியம். ஆமென். ஒருவன் என்னை கனம் பண்ணினால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். யாக்கோபின் கடைசி காலங்களில் பிறக்கப்பட்ட மகன் இந்த யோசேப்பு. நிறைய வாட்டி இவரை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சண்டே ஸ்கூல்ல இருந்து இப்போ வரைக்கும் அவரை பத்தி நிறைய படிச்சிருப்போம். எல்லா அண்ணன்மார்களை காட்டிலும் யோசேப்பு மேல ஒரு தனி பாசம், ஒரு தனி மரியாதை அவங்க அப்பாவுக்கு இருந்துச்சான். அதை பார்க்கும்போது அண்ணன்மார்களுக்கு ஒரு பெரிய வெறுப்பு. இன்னைக்கு சப்போஸ் ஒரு வீட்டில் 2 பசங்க இருக்கிறாங்கன்னு சொன்னா, ஒரு பிள்ளைக்கு பயங்கர பாசத்தை கொடுத்து இன்னொரு பிள்ளைக்கு நீங்க கண்டுக்காம விட்டீங்கன்னு சொன்னா என்ன நடக்கும்? பயங்கரமான ஒரு சண்டை. நான் நினைக்கிறேன் அந்த காலத்துல அப்படி ஒரு பெரிய பெரிய சண்டை. ஏன்னா அந்த யோசேப்பு எப்படிப்பட்ட ஆளுனா, அண்ணன்மாருங்க என்ன தப்பு பண்றாங்களோ எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அப்பா கிட்ட கரெக்டா போட்டு கொடுத்துருவாரு. 20 வெள்ளிக்காசுக்கு சொந்த அண்ணன்மார்கள் விற்று போடுகிறார்கள். அவங்களும் எவ்வளோ பாரம் இருந்திருக்கும், வேதனையா இருந்திருக்கும். எகிப்துல செய்யாத தப்புக்கு தூக்கி சிறைச்சாலையில போடும்போது அவனுக்குள்ள இருந்த வேதனைக்கு அளவே இல்லாம இருந்திருக்கும். அழுதுருப்பான், முட்டி மோதி அழுதுருப்பான், புலம்பி இருப்பான். அதனாலதான் அந்த சங்கீதம் 105:19 சங்கீதக்காரன் எழுதுறார், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் யோசேப்புடைய வாழ்க்கையை ஆண்டரை புடமிட்டுட்டே இருந்தார். அவன் ராஜாவா வரணுன்றதுக்காக ஏதோ டக்குன்னு ஆண்டரை உயர்த்தி வைக்கல, புடமிட்டுட்டே இருந்தார். அவனை டெஸ்ட் பண்ணார், அவனை மோல்டு பண்ணாரு. ஒரு குறிப்பிட்ட நாளில் அடிமையாய் கொண்டு போகப்பட்டவன் எகிப்து முழுவதும் ஆள ஆண்டவர் அவனுக்கு கிருபை செய்கிறார். ஆமென். இது சும்மா நடக்கலங்க, சும்மா நடந்த ஒரு காரியம் அல்ல. தேவ சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தபடியினால இது நடந்துச்சு. இந்த 50ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா,
அப்பா இப்ப செத்துட்டாரு, யோசேப்பு ராஜாவாயிட்டான். அப்பா செத்ததுக்கு அப்புறம் அண்ணன்மார்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய பயம் வந்துருச்சு. எங்கடா அப்பா இருக்கிற வரைக்கும் தான் அவன் நல்லா இருந்தான், அப்பா போனதுக்கு அப்புறம் 13 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம செய்த காரியத்தை இவனுக்கு ஞாபகம் வந்து நம்மளை பழி வாங்கிடுவானோன்ற பயம் வந்துருச்சு. ஆளுகளை விட்டு சொல்லி அனுப்புறாங்க, அப்பா இந்த மாதிரி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னாரு அப்படின்னு ஒரு பொய் சொல்லி ஒரு பொய் அனுப்புறான். அப்ப யோசேப்பு எகிப்தியர்கள் யாரும் கேட்கறது போல சத்தம் போட்டு ஓட அழுது அவனுக்குள்ள அந்த பாசம் தாங்க முடியாம எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு வார்த்தையை சொல்றான், டே நீ எனக்கு தீமை செய்ய இந்த தேசத்துக்கு எனக்கு அனுப்புன, ஆனா அந்த தீமையே ஆண்டவர் எனக்கு நன்மையா மாற்றிட்டாருன்னு அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிக்கிறான். அதை சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாரு, உன்னை மட்டும் இல்லை உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் நான் பார்த்துப்பேன், நீங்க என் கூட இருங்கன்னு அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாத செய்தி அவங்களுக்கு கொடுத்தான். வேதத்தில் கொடுக்கப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களுக்கு பின்பதாக ஆண்டவர் சில நிபந்தனைகளை வைத்திருக்கிறார் என்பது உண்மை. ஏன் ஆண்டவர் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் இருக்கிற தீமைகளை நன்மையாக மாற பண்ணினார்? ஒரு 3 பாயிண்ட் நேற்று இரவு நான் எடுத்து வைத்தேன். முதலாவது காரியம், அவனுக்குள் இருந்த மன்னிக்கிற குணம் அவனுடைய வாழ்க்கையில் இருந்த தீமைகளை நன்மையாக மாற பண்ணினது. ஆமென். இரண்டாவது, அவனுக்குள் இருந்த தாழ்மை அவனுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட தீமைகளை நன்மையாக மாற பண்ணினது. மூன்றாவது, அவனுக்குள்ள இருந்த தனித்துவம். என்ன தனித்துவம்? கர்த்தரனை பார்க்கிறார், அந்த பரிசுத்தத்தை காத்து கொண்ட தனித்துவம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை காத்து கொண்ட தனித்துவம் அவன் வாழ்க்கையில் காணப்பட்ட தீமைகளை நன்மையாக மாற பண்ணினது. ஆமென். யோசேப்பு இப்ப பெரிய, நான் கடகடன்னு போறேன், யோசேப்பு பெரிய ராஜாவாயிட்டாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ராஜாவாயிட்டீங்க. இப்போ உங்க அண்ணன்மார்கள் உங்களை குழியில தூக்கி போட்டவங்களா அவங்க எதிர வராங்க. இப்போ எதிர வராங்கன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? நம்ம என்ன தெரியுமா பண்ணியிருப்போம்? 13 வருஷத்துக்கு முன்னாடி என்னை குழியில தூக்கி போட்டு தாய் தந்தை பாசத்தை என்கிட்ட இருந்து பிரிச்சு எனக்கு சாப்பாடு போடாம என்னை அடிமையா அடிச்சவன வந்துட்டானுங்க, இவனை பிடிச்சி ஒரு வழி பண்ணிடலான்னு சொல்லிட்டு காவலாளிகளை அனுப்பி அவங்களை தூக்கி எல்லாரையும் ஜெயிலில் போட்டு அடின்னு ஆசைத்தீர அடிச்சு காலி பண்ணிருப்போம்னு சொல்றவங்களாம் சத்தமா ராமே. எங்க 13 வருஷம் வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க, அப்ப கூட எப்படி அமைதியா இருப்பீங்க? யோசேப்புக்குள்ள அந்த மன்னிக்கிற குணம் இருந்துச்சு. அவன் இவனுங்க பயந்து போறானுங்க. அவன் சொல்றான், டே நீ எனக்கு தீமை செய்ய அனுப்புன, நான் நீ செஞ்ச காரியத்தெல்லாம் நான் அந்த கசப்பெல்லாம் என் மனசுல வைக்கவே இல்லை, நான் உன்னை மன்னிச்சிட்டேன். நீ எனக்கு தீமை செய்ய அனுப்புன, ஆனா அந்த தீமையை கர்த்தர் எனக்கு நன்மையா மாற்றிட்டாரு அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்றானே தவிர அந்த கிரட்ஜ் அந்த கசப்பெல்லாம் அவன் மனசுக்குள்ள வைக்கவே இல்லை. ஆமென். யோசேப்பினுடைய மன்னிக்கிற குணம் அவன் வாழ்க்கையில் இருந்த தீமைகளை நன்மையாக மாற பண்ணினதாம். இன்னைக்கு நமக்குள்ள மன்னிக்கிற குணம் இருக்குதாங்க? பக்கத்துல பார்த்து கேளுங்க, மன்னிக்கிற குணம் இருக்கான்னு கேளுங்க. நிறைய பேர் கேட்க மாட்டீங்களே. பக்கத்துல பார்த்து கேளுங்க, மன்னிக்கிற குணம் இருக்கான்னு கேளுங்க. மன்னிக்கிற குணம் இருக்குதா? கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் உங்களை மன்னியுங்கள் அப்படின்னு வேதம் இருக்குது. மன்னிக்கிற குணம் இல்லாம கசப்போட, இதை எங்க சொல்றேன்னா வெளியே இல்ல, சபைக்குள்ள பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற சகோதரன். நம்ம கிறிஸ்தவர்கள் எல்லாரும் ஒரே குடும்பம், ஒரே சரீரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென். சபைக்குள்ள இன்னைக்கு மன்னிக்கிற குணம் இல்லாம ஒரு கசப்போடு என்னதான் வந்து 2 கையை உயர்த்தி ஆராதனை ஆராதனை, அது அருவருப்பான ஆராதனை. தேவன் அதுல பிரியப்படவே மாட்டார். 2 பேரும் காணிக்கை செலுத்த போனாங்களாம். அண்ணன் தம்பி காணிக்கை செலுத்த போனா காணிக்கை அங்கே வச்சுட்டு உன் வாழ்க்கையில கசப்பு இருந்தா, உன் தம்பி கூட சண்டை இருந்தா அதை போய் சமாதானம் பண்ணிட்டு திருப்பி வந்து காணிக்கை செலுத்துன்னு சொல்றாரு. ஆமென். இன்னைக்கு சபைக்குள்ள மன்னிக்கிற குணம் இல்லாமல், ஒரு பார்க்கிற இடத்துல மன்னிக்கிற குணம், பாசம் இல்லாம பார்க்காத கடவுள்கிட்ட போய் என்னத்தை பாசம் காட்ட போறோம் நம்ம? ஆமென். ஹலோ, என்னடா அவன் கொஞ்சம் ஓவரா பேசுறான், நல்லா தானே பேசிட்டு இருந்தான்னு முறைச்சு பாக்குறீங்க தெரியுது. நான் வேதனையோடு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இங்க நடக்கல, நான் சுற்றி நடக்கிற காரியங்களை பார்த்து சொல்றேன். மன்னிக்கிற குணம் இல்லாம கசப்போட கிறிஸ்தவர்கள், நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற நாம், கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற நாம், நமக்குள்ள மன்னிக்கிற குணம் இல்லையே. கசப்பு, செத்தாலும் நான் வீட்டுக்கு போக மாட்டேன், செத்தாலும் வீட்டு நான் பேச மாட்டேன். செத்ததுக்கு அப்புறம் எப்படி பேச முடியும்? செத்ததுக்கு அப்புறம் எப்படி வீட்டுக்கு போக முடியும்? நம்மளுக்கு அந்த வீம்புக்கு அந்த இதுக்கெல்லாம் பயங்கர, நமக்கு வாயெல்லாம் சாதாரணமான வாயே கிடையாது. நம்மளுக்கு
செத்தாலும் நான் வீட்டுக்கு போக மாட்டேன். எப்படி செத்ததுக்கு அப்புறம் எப்படி போக முடியும்? ஆவியா போவீங்களா? செத்தாலும் வீட்டு வாசப்படியே மெதிக்க மாட்டேன். செத்ததுக்கு அப்புறம் கல்லறையில இருந்து எண்ண முடியாது, அப்புறம் எப்படி வீட்டு வாசப்படியை மெதிக்கிறது? கர்த்தர் ஒரு மன்னிக்கிற இருதயத்தையும் வாழ்க்கையில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு மன்னிக்கிற இருதயம், சகோதரனை மன்னிக்கிற இருதயம், சகோதரியை மன்னிக்கிற இருதயம். மன்னிக்கிற இருதயம் யோசேப்புக்குள்ள இருந்தனால தான் அவன் வாழ்க்கையில் இருந்த தீமைகளை கர்த்தர் நன்மையாக மாற பண்ணினார். ஆமென். உங்க வாழ்க்கையில ஒருவேளை கர்த்தருடைய பந்திக்கு நேரம் இன்னைக்கு வந்து இருக்கிறோம். கர்த்தருடைய பந்தி என்பது ஒரு சடங்காச்சாரம் அல்ல, ஏதோ வருடத்துக்கு ஒரு முறை, வாரத்துக்கு ஒரு முறை, மாசத்துக்கு ஒரு முறை பண்ணுகிற ஒரு சடங்காச்சாரம் அல்ல. கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது இப்படிப்பட்ட கசப்பு, இப்படிப்பட்ட உபத்திரவம், இப்படிப்பட்ட கிரட்ஜஸ் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா அதே இடத்துல அப்படியே அதை வச்சுட்டு முதல்ல போயிட்டு ஒப்புரவாயிட்டு அப்புறம் வந்து தேவனுடைய சமூகத்தை நீங்கள் பானம் பண்ண முடியாது நான் கேட்கிறேன். ஆமென். கர்த்தர் அதெல்லாம் பார்ப்பாரு. சரியில்லைன்னா சரிப்படுத்ததான் கர்த்தர் இந்த பந்தியை வச்சிருக்கிறார். சரியில்லை அப்படியே நான் போறேன்னா அப்படியே சரியில்லாம தான் கடைசி வரைக்கும் போயிடும். மன்னிக்கிற குணம் உடையவர்களாய் இருங்கள். கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் மன்னிக்கும்படியா நான் கேட்கிறேன். யோசேப்பினுடைய நிழலாட்டமாக தான் புதிய ஏற்பாட்டில் வாழ்ந்த இயேசு கிறிஸ்து பேசப்பட்டார். ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இந்த குவாலிட்டிஸ் இருந்துச்சு, மன்னிக்கிற குணம் இருந்துச்சு அவருக்குள்ள. ஆமென். பரிசேயர்கள் எல்லாரும், தேவ மனுஷர்கள், பாஸ்டர்ஸ் எல்லாரும் என்ன பண்ண, அந்த காலத்தில் வாழ்ந்த பெரிய ஆட்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஸ்திரியை கையும் களமா பிடிச்சிட்டு வந்து ஆண்டவர் கிட்ட கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. ஆண்டவரே, இவ வந்து பெரிய விபச்சாரம் பண்ணிட்டா, மோசையோட நியாய பிரமாணம் படி கல் எறிஞ்சு அடி சாகடிக்கணும்னு இருக்குது, நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னா, ஆண்டவர் எதையும் சொல்லல, அமைதியா கீழே குறிஞ்சு ஒரு வார்த்தை எழுதிட்டு ஆண்டவர் சொன்னாரு, நீங்க எல்லாம் பாவமே செய்யாம இருந்தா முதல்ல கல்லு தூக்கி அடிங்கடான்னு சொன்ன உடனே அவர்கள் இருதயத்துல குத்தப்பட்டு வெக்கப்பட்டு அதே இடத்துல கல்லை போட்டு திரும்பி ஓடி போயிட்டான். ஆண்டவர் அந்த அம்மாவை தூக்கி, அம்மா இதுக்கப்புறம் நீ பாவம் செய்யாத, தைரியமா போன ஆண்டவர் அவர்களை சொல்லி அமைச்சார். ஆமென். ஒரு மன்னிக்கிற குணம் அவருக்குள்ள இருந்தபடினாலதான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஸ்மூத்தா சாஃப்டா ஆண்டவர் ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென். பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்த தேவன் மாத்திரம் இப்ப இருந்தாருன்னு வச்சுங்களேன், நான் சொல்ல முடியும், விசுவாசம் பேசுறேன் நானா இருந்தாலும் சரி, ஒருத்தர் கூட உயிரோட இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்க முடியாது. விசுவாசிகள் ஒரு ஆமென். ஒருத்தர் கூட உயிரோட இருந்திருக்க முடியாது. பல்லுக்கு பல்லு, கண்ணுக்கு கண்ணு, வெட்டுக்கு வெட்டு, கூத்து கூத்து, காலி, அவ்வளவுதான். பரிசுத்தத்தை அவ்வளவு ஆண்டவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார். மன்னிக்கிற குணம் இன்னைக்கு நமக்கு தேவை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மன்னிக்கிற குணம் தேவை. மன்னிக்கிற குணம் வாழ்க்கையில இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையில இருக்கிற தீமை நன்மையா மாறப்படும். இரண்டாவது, அவனுக்குள்ள இருந்த தாழ்மை அவனுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட தீமைகளை நன்மையாக மாற பண்ணினதாம். தாழ்மையை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். தாழ்மை ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரே காரியம் அந்த பெருமை தான். பெருமை உள்ளவர்களுக்கு தேவனே எதிர்த்து நிற்கிறாராம். தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறவராக இருக்கிறார். 2 பேர் சர்ச்சுக்கு ஜெபம் பண்ண போனாங்களாம். ஒருத்தர் வந்து பரிசேயன், ஒருத்தர் ஆயக்காரன். பரிசேயன் போய் ஜெபம் பண்ணாராம், ஆண்டவரே நான் வந்து இவனை போல இல்லை, அவனை போல இல்லை, இந்த பாவி ஒருத்தர் இருக்கிறான் பாருங்க, வெளியே உட்காந்துட்டு இருக்கிறான், அந்த காசு வாங்கவனே அவனை மாதிரி கூட இல்லை, நான் வந்து உங்களுக்கு இவ்வளவு கொடுக்குறேன் அவ்வளவு கொடுக்குறேன், தன்னை பெருமைப்படுத்தி கொண்டு சில நேரத்தில் பேசிட்டு இருக்கிறான். சில நேரத்தில் சபையில நம்ம ஜெபம் பண்றது, ஆண்டவரே புல்பீட்ல இருந்து கீழே இறக்கிற அளவுக்கு நம்ம ஜெபம் பண்ணுவோம். நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கிறேன். ஒரு வேடிக்கையான சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. அமெரிக்கால வெள்ளையர்கள் மாத்திரம் ஆராதிக்கிற ஒரு சபை இருந்துச்சாம். அன்னைக்கு பார்த்தா ஒரு கருப்பன், ஒரு ஆப்பிரிக்கன் அந்த இடத்துல போனான். அந்த இடத்துல போனா அந்த என்ட்ரன்ஸ் கேட்ல நிறுத்திட்டாங்களாம். என்னப்பா உள்ள விட மாட்டீங்கன்னு கேட்டா, இது வெள்ளையர்கள் மாத்திரம் ஆராதிக்கிற இடம், நீ வந்து உள்ள வர முடியாது. அவன் மனசுல குத்தப்பட்டு, ஆராதிக்கிறதுக்கு இப்படி ஒரு கட்டளையா, சரி எப்படியாச்சும் நீங்க சர்வீஸ் அட்டெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வேற கேட் வழியா நின்னா அங்க ஒருத்தர் தடுத்துட்டான், எப்பா நீ உள்ள வரக்கூடாது. சரி அந்த பக்கம் வந்து அங்க தடுத்துட்டான். எல்லா இடத்துலயும் சோர்ந்து போய் உடைக்கப்பட்டு ஓன்னு அந்த வாசல்ல போயிட்டு ஓன்னு சத்தம் போட்டு அழுதுட்டு இருக்கிற நேரத்துல ஆண்டவர் தரிசனத்துல இறங்கி வந்தாராம். ஏன்டா அழுவுறன்னு கேட்டா, ஆண்டவரே இது வெள்ளையர்கள் மாத்திரம் ஆராதிக்கிற இடமா ஆண்டவரே, என்ன இந்த பாவி பசங்க உள்ளே விட மாட்டாங்கன்னா, ஆண்டவன் ஷோல்டர்ல தட்டி கொடுத்து சொன்னாராம், டே 10 வருஷமா என்னையே உள்ள விடல இவனுங்க, இப்பயே உன்னை உள்ள விட்டுற போறானுங்க அப்படின்னு சொன்னான். சில நேரத்துல நம்ம பண்ற ஜபம் ஆண்டவரே இந்த இடத்துல இருந்து இறக்கி விட்டுற போல நம்ம ஜெபம் பண்ணுவோம். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அந்த ஆயக்காரன் போயிட்டு
வானத்தை கூட ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடிச்சு கொண்டு பாவியா இருக்கிற என் மேல கிருபையா இருங்கன்னு சொன்னனாலதான் யோசேப்பு எந்த அளவிற்கு உயர்த்தப்பட்டாலும் அவனுக்குள்ள அந்த தாழ்மை இருந்தனாலதான் நான் விசுவாசிக்கிறேன் அவன் வாழ்க்கையில் இருக்கிற தீமைகளை ஆண்டவர் நன்மையாக மாற பண்ணினார். அவன் மூன்றாவது நமக்குள்ள அந்த தனித்துவம். பாவம் கைகூடி வருகிற நேரம் ஒரு வாலிபனா யாரும் பார்க்கல, அழகா செய்திருக்கலாம். ஆனா அவனுக்குள்ள ஒரு பயம், இந்த பொல்லாங்கை தேவனுக்கு விரோதமா நான் எப்படி செய்வேன்ற தனித்துவம் அவனுக்குள்ள, கர்த்தரை பார்க்கிறார் என்ற தேவ பயம் அவனுக்குள்ள இருந்தபடியினால இன்னைக்கு அந்த பயம் நமக்குள்ள இருக்குதாங்க. கர்த்தர் நம்மளை பார்க்கிறார் தேவ பயம் முக்கியமா வாலிப பிள்ளைகளுக்கு இருக்குதா? சபையில உட்காந்துட்டு பைபிளை பார்க்கிறோன்ற நேரத்துல பைபிளுக்குள்ள போனை வச்சுட்டு நோண்டிட்டு இருக்கிறோமே, அந்த துணிகரத்தை கர்த்தர் பார்க்கிறாருன்னு ஞாபகம் இருக்குதா? கர்த்தருடைய பிரசனம் என்பது ஒரு விளையாடுகிற இடம் இல்லை. இன்னைக்கு நான் நிறைய காரியங்களை பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்குது. கர்த்தருடைய பிரசனம் ஒரு பயபக்திக்குரிய இடம். இங்க வந்து ஆடுறதும் பாடுறதும் குதிச்சுட்டு வாய்க்கு வந்தபடி கத்துறதும் தேவனுடைய சமூகம் அது அல்ல. பயத்துடன் கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே அவரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தர் பயப்படத்தக்கவர், அவர் பரிசுத்தர். யோசேப்பு நிழலாட்டமாய் பேசப்பட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலும் அந்த தனித்துவம் காணப்பட்டது. என்ன தனித்துவம்? அவர் இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமாக எப்பொழுதும் அவரோடு கூட இருந்தார். அவன் இந்த கடைசி நாட்களில் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை பிரியப்படுத்தவே முடியாதுங்க. பரிசுத்தம் இல்லாம, பரிசுத்த சிந்தை இல்லாம, அண்ணன் ஒரு இடத்துல அழகா சொல்லியிருப்பாங்க, விருத்த சேதனம் பண்ணப்பட்ட இருதயம் கண்களும் மாறணும். ஆமென். பரிசுத்தம் இல்லாம இங்க வந்து பரிசுத்தம் தேவ பயம் இல்லாதனாலதான் இன்னைக்கு இங்க வந்து இஷ்டம் போல கத்துறது, இஷ்டம் போல ஆடுறது. தேவ பயம் இல்ல. ஒரு நல்ல மென்டர்ஷிப் கீழ இருந்திருந்தா அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். This was not the gospel which made us come into Christ. இந்த சுவிசேஷம் நம்மை கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வரல. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல சத்தியம் இருக்கும், ஒரு பயம் இருக்கும், பயபக்தி இருக்கும் தேவ சமூகத்துல. ஆனா இப்ப வருகிற சுவிசேஷம் காஸ்பல், பவுல் ஒரு இடத்துல அதான் சொல்றாரு அழகா, இந்த சுவிசேஷம் அவர்கள் வேறு கிறிஸ்துவை காண்பிக்க ஆரம்பிப்பார்களாம். கடைசி நாட்களில் வேறு கிறிஸ்துவை காண்பிப்பார்கள். வேறு ஒரு இயேசு கிறிஸ்துவ பிரசங்கம் பண்ணுவாங்க. இயேசு கிறிஸ்துவை தான் பிரசங்கம் பண்ணுவாங்க, ஆனா வேறு விதமான இயேசு கிறிஸ்துவ பிரசங்கம் பண்ணுவாங்க. இந்த ஃபால்ஸ் டாக்டரின்ஸ், இந்த ஃபால்ஸ் டாக்டரின்ஸ் வந்து ஒரு காலத்துல டக்குன்னு உள்ள வராது. தீமோத்தேயுல நான் நினைக்கிறேன் அழகா ஒரு இடத்துல போட்டிருக்காரு, secretly they will introduce the sound doctrines, the false doctrines. சீக்ரெட்டா அப்படியே உள்ள கொஞ்சம் கொஞ்சமா ஊசியில, பழத்துல ஊசி இறக்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இறக்க ஆரம்பிப்பாங்களாம். அந்த ஃபால்ஸ் டாக்டரின் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கிறதுனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் அதுல விழுகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆமென். கடைசி நாட்களில் கர்த்தர் பரிசுத்தத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். திருச்சபை நல்ல வசனத்துல வளர்கிறவர்களா இருக்கணும். ஆமென். கொடுக்கப்பட்ட வசனத்தை நல்ல வாசிக்கிறவர்களா இருக்கணும். நான் தப்பா பிரீச் பண்ணா கூட நீங்க தைரியமா எழுந்து நின்று சொல்றவர்களா நீங்க மாறணும். நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு திருச்சபையில தான் தேவன் உங்களை வச்சிருக்கிறார். நல்ல சத்தியம் நிறைந்த இடத்துல வைத்திருக்கிறார் என்பது எந்த சந்தேகம் இல்லை. ஆமென். இருக்கிற இடத்துல எல்லாரும் கண்களை மூடுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற தீமைகளை நன்மையாக மாற பண்ணுகிறவர். அதான் ஃபாதர் ஒரு இடத்துல அழகா பாடினார். தேங்க்யூ ஜீசஸ். வலது கரத்தை உயர்த்தி, தீமைகளை நன்மையாக மாற்றினீர், துன்பங்களை இன்பமாக மாற்றினீர். தீமைகளை நன்மையாக மாற்றினீர், துன்பங்களை இன்பமாக மாற்றினீர். சொல்லுங்க, நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே. சத்தத்தை உயர்த்தி,